ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமை சாமி கும்பிட்ட விலாக் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். காய்கறியெல்லாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே பக்கத்தில் காய்கறி கடை போடுவாங்க, அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டு குட்டி பாருங்களேன், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டான்னு சொன்னேன், உடனே தம்ஸ் அப் காட்டுறான். கேட்டுட்ருக்கான் என்கிட்ட, இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னேன். அப்போ தான் தலைவருக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு, எந்திரிச்சு போயிட்டார். எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சமைச்சேன்னா தான் மதியானம் வரைக்கும் சமைக்கணும். இப்போ நான் டைம் 10 மணி ஆகுது. இப்போ சமைக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு மணி 1:30 மணி, நாங்கள் எப்படியும் சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆகிடும். அது வரைக்கும் சமைச்சிட்ருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும் செய்கிறதுனால எல்லாமே செய்யணும். விளக்கெல்லாம் கழுவிட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். போய் பூஜை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பூ விற்றுட்ருந்தாங்க. சரி பூ நம்மளே வாங்கிட்டு வந்து கட்டிடுவோன்ட்டு பூ கட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் கடையிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தார். பசங்களுக்கெல்லாம் நாமம் போட்டுட்ருக்காரு. எங்கள் குட்டி பையன் மட்டும் நாமம் போட்டுக்கு வாடான்னு சொன்னால் வரவே மாட்டேன்ட்டான். அப்புறம் அண்ணனுங்களாம் போட்டிருக்காங்க, வாடா வந்து போட்டுக்கோ, அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து போட்டுக்கிட்டான். அப்புறம் எனக்கும் சின்னதாக ஒரு நாமம் போட்டு விடுங்கன்னு சொல்லி நானும் போட்டுக்கிட்டேன். அவருக்கு போட்டு விட்றேன்னு சொன்னக்கு, இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தார் கண்ணாடி பார்த்து. இல்லை நான் தான் போட்டு விடுவேன் உங்களுக்கு நாமம் அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போட்டு விட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார், இலையெல்லாம் போட்டு படசல் போடுறதுக்காக. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான் 3 வகையான பொரியல் வச்சுட்டு வடை, பாயாசம், அப்பளம், சாப்பாடு இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம். 3 இலை போட்டு படசல் போட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எப்போவுமே வருஷம் ஊருக்கு போய் தான் சாமி கும்பிடுவோம். அத்தை மாமா இருக்காங்க, அவங்க கூட சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம்தான் சரி டைம் இல்லை போகிறதுக்கு, அதனால் இங்கேயே கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாமி கும்பிட்றோம். இங்கே வீடு கட்டிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் புரட்டாசி நடுசனி இங்கே கும்பிட்றோம். சாமி கும்பிட்றதுக்கே மணி 4 ஆயிடுச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்ருந்தோம். குட்டி பையனை மட்டும் பாருங்களேன், சாமி கும்பிட்றதே கிடையாது. சாமி கும்பிட்றான்னு சொன்னாவே ஓடிடுறது. சாமி கும்பிட்டு எல்லோரையும் உண்டியில் காசு போட சொன்னார். எங்கள் குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணுறான் பாருங்களேன். எல்லாருக்கும் நோட்டு கொடுத்தாராம்மா, அவனுக்கு மட்டும் காயின் கொடுத்ததுனால என்னப்பா இவ்வளோ குட்டியாக கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். காலையிலேருந்து விரதம் இருந்தனால துளசி தீர்த்தம் கொடுத்து விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஆனால் நான் மட்டும்தான் விரதம் இருந்தேன், மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க. காலையிலேருந்து சாப்பிடாதனால நீ உட்காந்து சாப்பிடு, நான் பரிமாறேன்னு சொல்லி எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் புரட்டாசி நடுசனி கும்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.